வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட ஒரு ஃபோன். ஸோ ஒரு நார்மல் யூஸுக்கு உங்களுக்கு ஒரு சாம்சங் ஃபோன் வேணும், ஒரு 12,000 ரூபா 15,000 கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கேலக்ஸி F22 புத்தம் புதுசாக இந்த ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை 12,500 ரூபா, 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை 15,000 ரூபா. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி F22 எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட், இது ப்ளூ கலர்லேயும் வருது. பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 15 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள், பின், டாக்குமெண்ட், பேக் கேஸ் பாக்ஸில் கிடையாது, வழக்கம் போல் சாம்சங் தரது இல்லை. ஸோ இதான் கேலக்ஸி F22 ஒரு 9.4 mm திக்னஸ் மற்றும் 203 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்று பெருசாக டிசைனில் பளிச்சு இந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன், எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும்படியான ஒரு டிசைன், அவ்வளோதான். மேல் பக்கம் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. அப்புறம் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உண்டு. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் உண்டு. இது 4G ஸ்மார்ட் ஃபோன், 5G இல்லை. பின்பக்கம் 4 கேமரா தந்திருக்காங்க. கேமரா பற்றி தொடர்ச்சியாக பாருங்க, நான் சொல்கிறேன். சாம்சங்கோட பிராண்டிங்கும் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச் டிஸ்பிளே கிடைக்குது. சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தராங்க. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது HD+ பேனல் தான். ஃபுல் HD+ தந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ்லாம் பெட்டராக இருந்திருக்கும். பட் அமோலட் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு HD+ பேனல் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. பட் இருந்தாலும் ஃபுல் HD+ பேனல் அவங்க தந்திருக்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான, நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்கக்கூடிய ஒரு திரை இது. 600 நிட்ஸ் பிரைட்னஸும் தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவலும் இதில் இருக்குது. பட் என்ன ஒரு HD பேனல் மட்டும் தான் தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் உங்களுக்கு டார்க் மோட் இருக்குது, அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் ஹையில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் 60 ஹெர்ட்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். பேட்டரி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 60 ஹெர்ட்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மோடு விவிட், நேச்சுரல் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதில் சில கிளாக் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ திரையில் நீங்கள் பார்க்கலாம். FM ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. ஜைரோஸ்கோப், ஓரியன்டேஷன் சென்சர் எல்லாமே இதில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4GB RAM 6GB RAM ஆப்ஷன் இருக்குது. 65GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. மீடியாடெக் ஹீலியோ G80 பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட். பட் சில பேர் ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கக்கூடியவங்க இதை விட கொஞ்சம் பெட்டர் தந்திருக்கலாம் சொல்லுவாங்க. பட் டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. இந்த ஃபோன் யார் வாங்குறவங்களோ அந்த மாதிரி பொறுத்து தான் எப்பவுமே நம்ம ஃபோன் பார்க்கணும். ஸோ சாம்சங் ஃபோன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மேஜராக சாம்சங் ஃபோன் வாங்குறாங்க. ப்ளஸ் க்ளீனான ஒரு UI இருக்குது, பிரச்சனை இல்லை. சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். அப்படி பார்த்தா சாம்சங் ஃபோன்கள் வாங்குறாங்க. G80 பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட். நீங்கள் இப்போதைக்கு பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்தியா இந்தியன் பப்ஜி கூட நீங்கள் விளையாடலாம். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் HD ஹையில் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு கேம் வெப் பிரியர்கள்னால் இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் கொண்ட ஃபோன்கள் நீங்கள் வாங்கலாம். பட் நார்மல் யூஸுக்கு ஒரு கேஷுவல் கேமிங்க்கு அதுக்கெலாம் பிரச்சனை இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 4 கேமரா தந்திருக்காங்க. 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் சென்ஸ் இருக்குது. அப்புறம் 2 MP கேமரா இருக்குது மேக்ரோ மற்றும் டெப்த்துக்காக. செல்ஃபிக்கு ஒரு 13 MP கேமரா தந்திருக்காங்க. கேமரா ஃபோட்டோஸ் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு கலர் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. மேக்ரோ ஷாட்ஸ் கூட டீசெண்டாக இருக்குது. போர்ட்ரேட் மோடில் ஏஜ் டிடெக்ஷன் கூட நல்லா வருது. ஸோ இப்போ நீங்கள் சில கேமரா சாம்பிள்ஸே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்டெபிலைசேஷன் வீடியோ 1080pல நீங்கள் எடுக்கலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் தந்திருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 1080பியில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதுக்கான சாம்பிள் தான் இது. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இந்த கிளிப்பை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ரியர் கேமரா வீடியோ சாம்பிள். ரியர் கேமராவில் வந்து நீங்கள் வந்து 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இதான் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன். ஸோ இந்த இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து 1080பியில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். யூஐ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹைலைட்னு சொல்லலாம் சாம்சங்கில். ஸோ சாம்சங் ஒன் யூஐ வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஒரு யூஐ, பட் ஃபீச்சரும் நிறைய வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, சைட் கீயை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆப் ஓப்பன் பண்ண மாதிரி குயிக் லான்ச் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம், டூவல் மெசஞ்சர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு யூஐயும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2 டேஸ்க்கு மேலேயே வந்து எளிதாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். பட் என்ன சார்ஜிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஏன்னா வந்து 15 வாட்ஸ் சார்ஜ் தான் தந்திருக்காங்க. ஒரு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் வந்து தனியாக நான் சொல்கிறேன். பட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் பேட்டரி ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து Galaxy F22. இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் எனக்கு வேணும், ஒரு 15000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வேணும், உள்ள இந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஒரு டிசைனான ஒரு டிசைன், ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன், டிஸ்பிளே நல்லா இருக்குது. பட் ஹெச்டி பேனல் தான், ஹெச்டி ப்ளஸ் பேனல் தான், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடையாது. நீட்டான ஒரு யூஐ, டீசெண்டான ஒரு கேமரா. ஸோ இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அப்படி வந்திருக்கு இந்த Galaxy F22. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.